ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கிளாஸில் ஹாஃப் லோடு ஸ்டிச் வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஹாஃப் லோடு ஸ்டிச் வந்து ரெண்டு டைப் உண்டு. ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த மாதிரி யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கங்க. யூ ஷேப் ட்ரா பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணனாலும் பண்ணலாம், ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணனாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணது. லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்து அதை அப்படியே ரைட் சைடு கொண்டு போய் ரைட் சைடில் ஒரு செயின் எடுத்து அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து லெஃப்ட் சைடு ஏற்கனவே செயின் ஸ்டிச் ஒரு எடுத்தோம்னா அது பக்கத்தில் கீழே எடுக்கணும். அடுத்து ரைட் சைடு கொண்டு போய் ஏற்கனவே எடுத்த ஸ்டிச்சுக்கு கீழே இருந்து எடுக்கணும். இதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாற்றி மாற்றி நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா சென்டரில் எம்போஸ்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஹாஃப் லோடு ஸ்டிச்சு. நல்லா நெருக்கமாக எடுத்துகிட்டே வந்தால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். எம்போஸ்ட்டு வந்து நல்லா அழகாக கிடைக்கும். பொறுமையாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி அந்த சைடு ஒரு செயின், இந்த சைடு ஒரு செயின் அப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த ஹாஃப் லோடு ஸ்டிச்சு வந்து நெக்லைனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், பார்டர் லைனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்லைனுக்கு வந்து இதை வந்து போடுவாங்க எல்லோரும். இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறீங்கிறத பொறுமையாக இருந்து பாருங்கள். பொறுமையாக இருந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சு வரும். இந்த மாதிரி தான் அந்த சைடு ஒரு செயின், இந்த சைடு ஒரு செயின் மாற்றி மாற்றி நம்ம எடுத்து அப்படி கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா சென்டரில் எம்போஸ்டாக தெரியும். தொட்டு பார்த்தா நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபினிஷிங் இது தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு டைப்பை பற்றி பார்க்கலாம். பாய்.